சிந்து பைரவில இன்னைக்கு கலெக்டரே வந்து சிந்துக்காக விசாரணை செய்றாங்க. சாட்சிக்காக 2 சாதுக்கள் வேற வராங்க. இவங்க சிந்துக்கு சாதகமா சாட்சி சொன்னாங்களா இல்லையான்னு பாப்போம் வாங்க. ரேகா ஸ்டேட்மெண்ட்டை நீட்டி சிந்து கிட்ட கையெழுத்து கேட்கறாங்க. உனக்கு இதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அதை படிச்சும் காட்டுறாங்க. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, சிந்து பொய் சொல்லிதான் சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டா எழுதி சிந்து கையில கொடுத்து அதுல கையெழுத்து போட சொல்றாங்க. சிந்து அதை கையில வாங்கணும்னு ஸ்னேகாக்கு ஒரு சந்தோஷம். கையெழுத்து போட போறா அப்படின்னு. ஆனா சிந்து கையெழுத்தா போடுவாங்க? ஸ்டேட்மெண்ட்டை கிளின்னு கிழிச்சு ரேகா மூஞ்சிலேயே வீசுறாங்க. இதுல சொல்லி இருக்கிற எல்லாமே பொய். சிவா தான் என்னை கடத்திட்டு போய் தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ரேகாக்கு வந்துச்சே கோபம். ஒரே மிதி மிதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லத்திய வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க என்னை அடிச்சே கொன்னாலும் சரி, சிவாவை என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்க முடியாதுன்னு வேற சொல்றாங்க. நேஹா உடனே, பாத்தீங்களா மேடம் எவ்வளவு திமிரா உங்க முன்னாடியே பேசுறான்னு அப்படின்னு ஏத்தியும் வர்றாங்க. சிவா உன்னை அடிக்க வேணான்னு சொன்னதுக்காக தான் நானும் பாவம் பார்த்து பொறுமையா உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் உன்கிட்ட பொறுமை எல்லாம் வேலை செய்யாது, அடிதான் வேலை செய்யும். உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க பயங்கரமா ரேகா. இவங்க இங்க அடிச்சுட்டு இருக்கும் போது கலெக்டர் கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இந்துக்கு எல்லா இடத்துலயும் அடிபட்டு கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கலெக்டர் வந்து, டிஎஸ்பி ரேகா எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்காங்கன்னு சொன்னோன்னே என்ன அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு கலெக்டர் சொல்றாங்க. கலெக்டர் அங்க போகும்போது வெளியே அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பாக்குறாங்க. என் பொண்ணை உள்ள கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னே தெரியலமா, இதுல யாரையும் உள்ளேயும் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. ரேகாவும் கதவை திறந்து யாருன்னு பார்க்க சொல்ல கலெக்டர் டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க. அவ்வளவுதான். ரேகா பயங்கரமா பயந்துட்டாங்க. ஐயோ, கலெக்டரே வந்திருக்காங்களே அப்படின்னு. கலெக்டரும் ரேகாவும் அந்த இடத்தையும் பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. பைரவி சிந்து கீழே விழுந்திருக்கிறத பார்த்து ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாங்க. பயங்கரமா அலறாங்க. கலெக்டர் உடனே, என்னது இது அப்படின்னு கேட்க ரேகா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மேடம்னு சொல்றாங்க. இப்படியா காட்டு மிராண்டித்தனமா பண்ணுவீங்க? இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது வெர்பலா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு திட்டுறாங்க. சிந்துவை சேர்ல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்லயும் உட்கார வைக்கிறாங்க. ஸ்னேகாவை பார்த்து, இவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ரேகா இவங்க தான் பெட்டிஷனர் அப்படின்னு சொன்னோன்னு ஸ்னேகா கிட்ட என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஸ்னேகா மறுபடியும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சிந்து சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது, மலை கோயில்ல போய் தாலி கட்டினாருன்னு சொன்னதுன்னு எல்லா கதையும் சொல்றாங்க. சிவாவை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சிவாவை உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி, அந்த குருக்களும் 2 பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு கலெக்டர் கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட மறுபடியும் கலெக்டர் விசாரிச்சதுக்கு அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படின்னு குருக்கள் சொல்றாரு. இந்து உடனே நடுவுல புகுந்து, நாங்க அங்க போகும்போது இவங்க யாருமே கோவில்ல இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா, நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க அப்படின்னு கலெக்டர் கேக்குறாங்க. சிந்து உடனே காலையில 6 மணி இருக்கும்னு சொல்றாங்க. கலெக்டர் இவங்க 3 பேத்த பார்த்து, நீங்க எப்ப கோயிலுக்கு வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 3 பேருமே 8, 8:15 ஆகும்னு சொல்றாங்க. கலெக்டர் ரேகாவை பார்த்து, 8, 8:15 வர்ற இவங்க 6 மணிக்கு வந்த சிந்துவை எப்படி பார்த்திருக்க முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. குருக்கள் உடனே நடுவுல புகுந்து, நாங்க வேணா இவங்களை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா 2 சாதுக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் அவங்க அங்கதான் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்கன்னு சொல்றாரு. குருக்கள் அப்படி சொன்னோன்னே சிவாக்கும் ஸ்னேகாக்கும் ஒரே சந்தோஷம். அப்பாடா, இன்னொரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னு. ஆனா இங்க சிந்து பயத்துல நடுங்குறாங்க. கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, என்ன சிவா கிட்ட இருந்து பிரிச்சிடாத கடவுளை. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். நான் உயிரோட இருக்கிறதும் சாகுறதும் உன் கையில தான் இருக்குன்னு வேண்டுறாங்க. வெளியே உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கலெக்டர் இருக்காங்க. இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் கரெக்டா தான் நடக்கும்னு பேசிக்கிறாங்க. ஆனா இங்க மகா அன்னபூர்ணிய பார்த்து, இவெல்லாம் என்னடா ஜென்மம், டிஎஸ்பி சொல்லியும் சிவாவை நம்ப மாட்டேங்கிறா. எனக்கு கோபமே அன்னபூர்ணி மேலதான்டா. அவ வளர்த்த சிவாவை நம்ப மாட்டேங்கிறா, ஆனா சிந்துவை நம்புறாளே அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த சாதுக்களை சாட்சிக்கு கூட்டிட்டு வர சொல்லி கலெக்டர் சொன்னனால அவங்களையும் போய் கூட்டிட்டு வர்றாங்க. அவங்கள பார்த்து, நீங்க எப்பவும் இங்கதான் இருப்பீங்களான்னு கேட்க, ஆமா, நாங்க 24 மணி நேரமும் இங்கதான் இருப்போம், 10 வருஷம் இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட சிந்து சிவாவோட கல்யாணம் பிப்ரவரி 2ஆம் தேதி அங்க நடந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அங்கதான் நின்றுருக்காங்க. சிவா அங்கதான் நிக்கிறாரு. இவங்க 2 பேர் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்துக்கு உள்ளுக்குள்ள ஒரே பயம். ஐயோ, இவங்க என்ன சொல்ல போறாங்களோ, சிவாவையும் நம்மளையும் பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம்.
இந்த சாதுக்கள் சிவாவையும் சிந்துவையும் ஒரு தடவை பாக்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் சிந்துவுக்கு சாதகமா பதில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.